ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 செவத்துக்குள்ளே தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு யாரும் கிடையாது. நம்மளால தான் வீடியோ எடுத்து நானாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து வேலைக்கு போக வீட்டுக்கு வர கரெக்டாக இருக்கும். வெளியே போகிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. பையன் பார்த்தீங்கன்னா 1.5 வயசு பையன் இருக்கான். ஒரு பையன் 5 படிக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு அனுப்ப அந்த பையனை பார்க்க கரெக்டாக நம்மளுக்கு சூழ்நிலையும் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கவே மாட்டேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா கஷ்டத்தை வந்து வெளியே காட்டிக்குவாங்க. நான் வெளியே காட்டிக்கவே மாட்டேன். எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே வீடியோ போதும். நீங்கள் நினைப்பீங்க இது கவுரிங்க தான், இதுவும் கவுரிங்க தான், இதுவும் கவுரிங்க தான் அப்படிங்களா? தங்கம் கிடையாது, கவுரிங்க தான். இருந்தாலும் வெளியே பார்க்குறதுக்கும் நான் வெளியே காட்டிக்க மாட்டேன். நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்குவேன். இருக்கிற மாதிரி அப்படியே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிறது, வெளியே காட்டிக்கிறது இல்லை. பார்க்குறதுக்கு என்ன இவளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. நினச்சிட்டு போட்டோம். நம்மளுடைய கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். அதுக்காக நம்ம கஷ்டத்தை போய் இன்னும் அவள்கிட்ட சொன்னால் அது என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? நம்ம கஷ்டத்தை இன்னும் அவள்கிட்ட சொன்னோம்னா பின்னாடி கேலி பண்ணி நக்கல் பண்ணி ஒரு மாதிரி பேசலாம் செய்வாங்க தவிர அவங்க தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதுக்காக வெளியே வந்து யார்கிட்டையும் கஷ்டம் ஷேர் பண்ணாலும் யாருமே நமக்கு சப்போர்ட் கடைசியில் இருக்க மாட்டாங்க. கடைசியில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். எந்த கஷ்டம் இல்லாமல் அவங்ககிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான் படுவோம் தவிர அதுக்கு வந்து தீர்வு கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். நல்ல மனிதர்கள்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள். சரிங்களா? நான் எனக்கு பொறுத்தவரை எனக்கு ஃப்ரெண்ட்ஸு யாருமே கிடையாது. யார்ட்டையும் ரொம்ப டீப்பாக பழக மாட்டேன். என்னன்னா என்ன அவ்வளோதான் பழக்கம் வச்சுக்குவேன். நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பழகிட்டோம் பேசிட்டோம் அப்படின்னா ஒரு சமயத்தில் வந்து ஏதோ பிரச்சனை விட்டுட்டு போக முடியாது. யாரும் அளவோடு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் அளவோடு பேசி அளவோடு இருக்கும். கடைசி வரையும் அது வந்து நீடிக்கும். சரிங்களா? அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காசு பணம் எல்லாம் இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர்த்துக்கு எதுவுமே இருக்காது, ஆனால் வெளியே வந்து எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. சில பேர்த்துக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு எதுவுமே இருக்காது, இருக்கிற மாதிரி